வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலை சேனல்ல சேப்பிற ரெசிபி அல்வா, ராகி மாவுல அல்வா. ரொம்பவே ஹெல்த்தியானதா இருக்கும், ரொம்ப டேஸ்டானதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து, நம்ம வாஷிங் மிஷின்ல துணி போடும்போது கரை போகாம இருந்துச்சுன்னா ஒரு பாலித்தீன் கவரையும் போட்டு சேர்த்து ட்ரை பண்ணினா நல்லா வந்துடும், கரையெல்லாம் போயிடும். இப்போ ராகி மாவு அல்வா செய்ய 1 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன், நாட்டு சக்கரை 1/2 கப்பு. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ நல்லா நாட்டு சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கலாம், நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அல்வா செய்ய 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யில நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு. 1/2 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்சிருக்க பாக சேர்த்துக்கலாம். லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம், கட்டி பற்றாம. இப்போ நல்ல ராகி அல்வா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டயத்துல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து அல்வாவுக்கு வந்து முந்திரி சேர்க்காம வெள்ளரி விதை தான் சேர்க்கிறேன். கடைகள்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதனாலதான் நான் இன்னைக்கு வெள்ளரி விதை சேர்த்திருக்கேன் அல்வாவுக்கு. நல்ல நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ராகி அல்வா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம செஞ்ச ராகி அல்வா நல்லா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம், இல்லை ஸ்லைஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். நான் பவுல்ல மாத்தி ஸ்லைஸ் போட்டு சாப்பிடலாம். அதனால பவுல்ல லைட்டா நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம செஞ்ச அல்வாவை பவுல்ல சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இப்ப நம்ம செஞ்ச ராகி அல்வாவை இப்ப பிளேட்ல மாத்தி கட் பண்ணிக்கலாம். இப்ப அல்வாவை கட் பண்ணிக்கலாம். வீட்டுல டக்குன்னு செஞ்சிடலாம் ராகி மாவு அல்வா. இந்த அல்வா வாயில வச்சதுமே கரைஞ்சிரும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இன்னைக்கு நம்ம செஞ்ச அல்வா வந்து வாயில வச்சதுமே கரைஞ்சிரும், ரொம்பவே டேஸ்டானதா இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதா இருக்கும். இப்போ செஞ்ச ராகி அல்வா பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.